GoPro Creator எடிஷன் ஏற்கனவே நான் வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டிடலாம். இதுக்குள்ளார பார்த்தோன்னா ஒரு GoPro 11 மாடல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மீடியா மோடு வந்து கொடுத்துருக்காங்க. இது தனியாக வாங்க போனோன்னா எப்படியும் நமக்கு 7000 8000 வந்துடும். ஒரு பேட்ரி எண்டூரோ பேட்ரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு எல்இடி லைட். இந்த லைட்டே நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து எப்படி பார்த்தாலும் 4000 3000 வந்து வந்துடும். GoPro பிராண்டு. அடுத்தது வோல்டோ. இதை பற்றி சொல்லணுன்னா சார்ஜிங் போட்டுக்கிட்டே நம்ம வந்து விளாக் பண்ணிக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்துக்கு வந்து சார்ஜர் நிற்கும். சூப்பராக கொடுத்துருக்காங்க. பட் இதை தனியாக வாங்க போனால் இது நமக்கு வந்து எப்படியும் ஒரு 10000 13,000 இன்றைக்கி ரேட் அமேசானில் எப்படி பார்த்தாலும். ஒரு ரிமோட் சார்ஜர் இதுலேயே வந்து ரிமோட் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. கேபிள்லாம் பரவாயில்ல, நல்லா ரிங் டைப்பில் நல்லா இதாக தான் இருக்குது. இதை நம்ம எந்த ரொட்டேஷனில் வேணாலும் திருப்பிக்கலாம். ரொம்ப டைட்டாக இருக்கும், ஆனால் உடையாது. செம்ம குவாலிட்டி தான். இப்படி வச்சுன்னா இப்படி இந்த கிராசிங்கில் வந்து திருப்பிக்கலாம். இங்கே வந்து ஒரு பட்டன் மோடு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணோன்னா ஒரு சின்ன மவுண்ட் வரும். இது எதுக்கு யூஸ்ன்னு தெரில. ஒரு 3200 mAh பேட்ரி உள்ளே இருக்குது. GoPro பிராண்டு தான். ஓகே, இதுக்கு கீழே பார்த்தோன்னா அசசரிஸ். ஒரு மீடியா மோடோட மைக் இதுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ஸ்க்ரூ, ஒரு 2 சார்ஜர் கேபிள் சி டைப், அப்புறம் ஒரு பேக் டோரு, பேட்டரியோட டோர் ஒன்று, அப்புறம் ஒரு மவுண்ட்டு. அவ்வளோதான். கோப்ரோவோட இந்த வோல்டா இது வந்து ஒரு 13,000 ப்ரைஸுக்கு ஒர்த்து இல்லையா அப்படின்றத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு 3200 mAh பேட்ரி வந்து உள்ளே இருக்குது. கேபிள்லாம் மைக் அடாப்டர் கொடுத்துருக்க மாதிரி நல்லா ஹெவி குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. மடக்குனால வந்து உடையாது போல். நல்லா இழுத்தாலும் நல்ல இதாக தான் இருக்குது. ஓகே.